ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜயில் லான்ச் ஆக இருக்கிற சீரியல் தான் ஐயனார் துணை. இந்த சீரியலை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக அப்டேட் கிடைக்கும், பேசிடலாம் அப்படின்ட்டு. ஐயனார் துணை சீரியல் ரொம்பவே சூப்பரான ப்ரமோங்க. எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் மேஸ்திரியா அவரோட இன்ட்ரோ, அதே மாதிரி ஹீரோயினோட ப்ரமோ, அதே மாதிரி இங்கே ஹீரோயினோட அந்த படிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு லட்சியம், அந்த ஒரு ப்ரமோ, எல்லா ப்ரமோவுமே சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தரோட இன்ட்ரோ ப்ரமோவுமே நல்லா இருந்துச்சு. வீட்டை மாற்ற போகிறாங்களா இல்லை இவங்களோட தலையெழுத்தை மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க, கேள்வி. நான் நார்மலாக எதிர்பார்த்தேன் அண்ணன் தம்பிங்களோட பாண்டிங் அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா சீரியல்கள் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருக்குது. செல்லம்மா சீரியலில் ஜபின் இவர் வந்து இந்த சீரியலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தீப்தி கபில் இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஐயனார் துணை சீரியலில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இனியா சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி செம்பருத்தி அப்படிங்கிற சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பிக் வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா, அவங்களோட அக்கா மாமா, ஹீரோயின் எல்லாரும் ஒன்றா நிற்கிற மாதிரியான பிக் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. இந்த ஷூட்டிங் வந்து காஞ்சிபுரமில் நடக்குது போல இருக்குது. காஞ்சிபுரம் கோவிலில் உட்காந்து கோவில்பட்டி புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் தீப்தி கபில். அவங்களும் அந்த பிக்கும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து சீரியலை வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு கதைக்களத்தோடு வராங்க. கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போல் 7 மணி டைம் ஸ்லாட் அப்படின்ட்டு ரொம்பவே நல்ல ஒரு ப்ரைம் டைமும் வராங்க. பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.